மீனம் ராசி நேயர்களே, நீங்கள் குடும்பத்தில் தவறான புரிதல் அதிகரித்திருந்திருக்கும். மீனம் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானமும் 3ஆம் வீடான தகவல் தொடர்பு ஸ்தானமும் சுபகமாக இல்லாவிட்டால் அங்கு புரிதல் குறைபாடு ஏற்படும். புதன் பகவான் பலமிழக்கும் போது மீனம் ராசியினர் ஒரு அர்த்தத்தில் பேச, குடும்பத்தினர் அதை முற்றிலும் வேறொரு அர்த்தத்தில் புரிந்து கொள்வாங்க. இதனால நல்ல எண்ணத்துல செய்யும் காரியங்கள் தவறா சித்தரிக்கப்படும். நான் எதை செஞ்சாலும் தப்பாவே எடுத்துக்கொள்கிறாங்க என்ற விரக்தி மீனம் ராசினருக்கு ஏற்படும். இந்த தவறான புரிதல் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சுபகமான உறவு இல்லாத சூழலை உருவாக்கியிருந்திருக்கும். அதாவது நீங்க சுபகமா இல்லாட்டாட்டியும் உங்களோட புரிதல் குறைபாடாகவே ஏற்படுத்தியிருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில. புதன் பகவான் பணம் இழக்கும் போது தான் குடும்பத்தினர் அதை முற்றிலுமா வேறொரு அர்த்தத்தில் புரிந்து கொள்வாங்க. இதனால நல்ல எண்ணத்தில் செய்யும் காரியங்கள் கூட தவறாக சித்தரிக்கப்பட்டிருந்திருக்கும். நான் எதை செய்யாலும் தப்பாகவே எடுத்துக்கொள்கிறாங்க என்ற விரக்தி மீனம் ராசினருக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். இந்த தவறான புரிதல் குடும்ப உறுப்பினருக்கு இடையே ஒரு சுபகமான உறவு இல்லாத சூழலை உருவாக்கியிருந்திருக்கும். ஒருவரோட அமைதியை பலவீனமாகவே எடுத்துக்கொண்டிருந்திருப்பாங்க. மீனம் ராசியின் அதிபதி குரு என்பதால அவங்களோட இயல்பாகவே பொறுமையும் அமைதியும் சகிப்பு தன்மையும் அதிகமாகவே இருக்கும். சண்டைகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு இவங்க பல நேரங்களில் மௌனமாகவே இருந்து விடுவாங்க. ஆனால் லக்னத்திலோ அல்லது ஏழிலையோ பாவ கிரகங்கள் அமரும் போது இவங்களோட இந்த அமைதியை சுற்றி இருப்பவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இவங்களை எதைக்கும் லாய்க்கற்றவன் அல்லது பயந்தவன் என்று தவறாகவே எடை போட்டு விடுவாங்க. தங்களோட நற்குணமே தங்களுக்கு பலவீனமாக மாறுவதை எண்ணி இவங்க மனவேதனை அடைய போயிறாங்க. அதாவது இவங்க இயல்பாகவே பொறுமையும் அமைதியும் சகிப்புத்தன்மையும் அதிகமாக இருந்திருப்பாங்க. சண்டைகளை தவிர்க்க வேண்டும்ன்றதுக்காக இவங்க பல நேரங்களில் மௌனமாகவே இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க இந்த அமைதியை சுற்றி இருந்தவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இவங்க எதைக்கும் லாயக்கற்றவன் அல்லது பயந்தவர்கள் என்று தவறாகவே எடை போட்டு இருந்திருப்பாங்க. தங்களோட நற்குணமே தங்களுக்கு பலவீனமாக மாறுவதை எண்ணி இவங்க மனவேதனை அடைந்திருந்திருப்பாங்க. மன உளைச்சலை யாரிடையுமே பகிர முடியாத நிலை ஏற்படுத்தியிருந்திருக்கும். 12ஆம் வீடு என்பது அயன சயன யோக ஸ்தானம் மற்றும் தனிமையை குறிக்கும் இடமாகும். மீனம் ராசியே காலபுருஷனுக்கு 12வது ராசி என்பதால் இவங்களுக்கு ஒரு தனிமை உணர்வு எப்போதுமே இருக்கும். 7 சனி நடக்கும் காலங்களிலேயோ அல்ல அஷ்டமத்து சனி தாக்கத்திலேயோ இவங்களோட மன உளைச்சல் உச்சத்தையுமே அடையும். சுற்றிலும் மனிதர்கள் இருந்தாலும் தன் நிலையை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற விரக்தியில தங்களோட துயரங்களை யாரிடையுமே பகிர முடியாம தனக்குள்ளேயே அழுது தீர்க்கும் அவல நிலையும் இவங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும். அதாவது இவங்களுக்கு ஒரு தனிமை உணர்வு எப்போதுமே இருக்கும். 7 சனி நடக்கும் காலங்கள்லையும் அல்ல அஸ்தமத்து சனி தாக்கத்தினாலையும் இவங்களோட மன உளைச்சல் உச்சத்தையே அடைஞ்சிருக்கும். சுற்றியுள்ள மனிதர்கள் இருந்தாலும் தன்னை தனி நிலைமை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற விரக்தியில அவங்களோட துயரங்களை யாரிடமே பகிர முடியாம தனக்குள்ளேயே ஆழ்ந்து தீர்க்கும் அவல நிலை இவங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. நல்ல செய்தி கிடைக்கும். 3ஆம் வீடான கீர்த்தி மற்றும் தகவல் தொடர்பு ஸ்தானம் வலுவடைவதால் உங்கள் நீண்ட நாட்களான எதிர்பார்த்து கொண்டிருந்த காத்திருந்த ஒரு சுப செய்தி உங்களை தேடி வரும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாகவோ உத்தியோக உயர்வு பற்றிய செய்தியாகவோ அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட சாதகமான தீர்ப்பாக கூட இருக்கலாம். உங்கள் காதுகளுக்கு வரும் செய்திங்க அனைத்துமே உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியையும் வாழ்வுக்கு புதிய நம்பிக்கையும் தருவதாகவே அமையும். தொலைதூர பந்தயங்கள்
பந்தங்கள்ல இருந்து சுப செய்திகள் வந்து சேரப்போகிறது உங்களுக்கு. அதாவது நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்திகள் வந்து உங்களை தேடி வரப்போகுது. அது வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்போ, உத்தியோக உயர்வோ பற்றிய செய்தியாகவோ அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட சாதகமான தீர்ப்பாக கூட இருக்கலாம். நீங்க உங்க காதுக்கு வரும் செய்திகள் வந்து அனைத்துமே உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியும், வாழ்வுக்கு புதிய நம்பிக்கையும் தருவதாகவே அமையப் போகிறது. தொலைதூர பந்தங்கள்ல இருந்து சுப செய்திகள் வந்து சேரும். எதிர்பாராத உதவி வந்து கிடைக்கப் போகுது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாகவோ அல்லது உயர் பதவியில உள்ள அதிகாரிகளின் மூலமோ உங்களுக்கு தேவையற்ற உதவிகள் வந்து கிடைக்கும். தேவையற்ற கிரியைகள் வந்து கிடைக்கும். வங்கி கடன்கள் வந்து உடனடியா ஒப்புதல் பெற்று உங்க கைக்கு வரும். நண்பர்கள் இக்கட்டான சூழ்நிலையில தங்களோட கரங்களை கொடுத்து உங்களை கரையேற்றுவாங்க. உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைய உணர்ந்து பிரபஞ்சமே யாரோ ஒரு நபர் மூலமா உங்களுக்கு வேண்டிய பண உதவியையும் அல்லது ஆலோசனையோ வழங்கி உங்களை காக்கும் அதிர்ஷ்ட காட்ட உங்கள் பக்கம் வீசுவாங்க. அதாவது நீங்கள் வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவுமே நீங்க இதா இருந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஒப்புதல் வந்து உங்க கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் வந்து இக்கட்டான சூழ்நிலையில தங்களோட கரங்களை கொடுத்து உங்களை வந்து கரையேற்றுவாங்க. உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு பிரபஞ்சமே ஒரு நபர் மூலியமா உங்களுக்கு வேண்டிய பண உதவியையும் அல்லது ஆலோசனையுமே வழங்கி உங்களை காக்கும் அதிர்ஷ்ட காற்ற பக்கம் வீசும். புதிய வருமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஏற்கனவே இருக்கும் வருமானத்தோடு நின்று விடாம பயனுள்ள வீடான லாபஸ்தானம் தூண்டப்படுவதால பல வழிகளில் உங்களுக்கு பணவரவு வர தொடங்க போகிறது. பகுதி நேர தொழில், கமிஷன், தரகு, ஷேர் மார்க்கெட் அல்லது யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலமா புதிய வருவாய் வழிகள் பிறக்கும். உங்களோட பல நாள் நகனமான புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் வந்து இப்போ நிறைவேறி அதன் மூலமும் கணிசமான லாபம் வர தொடங்கும். ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகள்ல வருமானம் உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தப் போகிறது. உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல வந்து புதிய வருமானம் மூலியமா வாய்ப்புகள் வந்து உருவாக போகுது. அது வந்து எந்த மாதிரி வழிகள்ல இருந்து வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பகுதி நேர தொழிலா இருக்கட்டும், கமிஷனா இருக்கட்டும், தரகா இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட் அல்லது யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலமா புதிய வருவாய் வழிகள் திறக்கப் போகுது. உங்களோட பல நாள் கனவான புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் வந்து இப்போ நிறைவேறி அதன் மூலமும் கணிசமான லாபம் வர தொடங்கும். ஒரே நேரத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள்ல இருந்து வருமானம் வந்து உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகிறது. நல்ல செய்தி கிடைக்கும். 3ஆம் வீடான கீர்த்தி மற்றும் தகவல் தொடர்பு ஸ்தானம் வலுவடைவதால் உங்கள் நீண்ட நாட்களான எதிர்பார்த்து கொண்டிருந்த காத்திருந்த ஒரு சுப செய்தி வந்து உங்களை தேடி வரும். அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாகவோ, உத்தியோக உயர்வு பற்றிய செய்தியாகவோ அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட சாதகமான தீர்ப்பாக கூட இருக்கலாம். உங்கள் காதுகளுக்கு வரும் செய்திங்க அனைத்துமே உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியையும் வாழ்வுக்கு புதிய நம்பிக்கையும் தருவதாகவே அமையும். தொலைதூர பந்தங்கள்ல இருந்து சுப செய்திகள் வந்து சேரப்போகிறது உங்களுக்கு. அதாவது நீங்க நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்திகள் வந்து உங்களை தேடி வரப்போகுது. அது வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்போ, உத்தியோக உயர்வோ பற்றிய செய்தியாகவும் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட சாதகமான தீர்ப்பாக கூட இருக்கலாம். நீங்க உங்க காதுக்கு வரும் செய்திகள் வந்து அனைத்துமே உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியும், வாழ்வுக்கு புதிய நம்பிக்கையும் தருவதாகவே அமையப் போகிறது. தொலைதூர பந்தங்கள்ல இருந்து சுப செய்திகள் வந்து சேரும். எதிர்பாராத உதவி வந்து கிடைக்கப் போகுது. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்துல முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாகவோ அல்லது உயர் பதவியில உள்ள அதிகாரிகளின் மூலமோ உங்களுக்கு தேவையற்ற உதவிகள் வந்து கிடைக்கும். தேவையற்ற கிரியைகள் வந்து கிடைக்கும். வங்கி கடன்கள் வந்து உடனடியா ஒப்புதல் பெற்று உங்க கைக்கு வரும். நண்பர்கள் இக்கட்டான சூழ்நிலையில தங்களோட கரங்களை கொடுத்து உங்களை கரையேற்றுவாங்க.
உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை உணர்ந்து பிரபஞ்சமே யாரோ ஒரு நபர் மூலமா உங்களுக்கு வேண்டிய பண உதவியையும் அல்லது ஆலோசனையோ வழங்கி உங்களை காக்கும் அதிர்ஷ்ட காட்ட உங்கள் பக்கம் வீசுவாங்க. அதாவது நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்பவுமே நீங்க இதா இருந்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு ஒப்புதல் உங்க கைக்கு சேரும். நண்பர்கள் இக்கட்டான சூழ்நிலையில தங்களோட கரங்களை கொடுத்து உங்களை கரையேற்றுவாங்க. உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு பிரபஞ்சமே ஒரு நபர் மூலியமா உங்களுக்கு வேண்டிய பண உதவியையும் அல்லது ஆலோசனையுமே வழங்கி உங்களை காக்கும் அதிர்ஷ்ட காற்ற பக்கம் வீசும். புதிய வருமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஏற்கனவே இருக்கும் வருமானத்தோடு நின்று விடாம பயனுள்ள வீடான லாபஸ்தானம் தூண்டப்படுவதால பல வழிகளில் உங்களுக்கு பணவரவு வர தொடங்க போகிறது. பகுதி நேர தொழில், கமிஷன், தரகு, ஷேர் மார்க்கெட் அல்லது யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலமா புதிய வருவாய் வழிகள் பிறக்கும். உங்களோட பல நாள் நகனமான புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இப்போ நிறைவேறி அதன் மூலமும் கணிசமான லாபம் வர தொடங்கும். ஒரே நேரத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானம் உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தப் போகிறது. உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல புதிய வருமானம் மூலியமா வாய்ப்புகள் உருவாக போகுது. அது எந்த மாதிரி வழிகள்லேருந்து வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பகுதி நேர தொழிலா இருக்கட்டும், கமிஷனா இருக்கட்டும், தரகா இருக்கட்டும், ஷேர் மார்க்கெட் அல்லது யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலமா புதிய வருவாய் வழிகள் திறக்கப் போகுது. உங்களோட பல நாள் கனவான